ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரையும் என்னோட ஹோம்மேக்கர் லுரா சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஆயில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் முட்டை, சீனி, அப்புறமா மைதா இந்த மூணையும் வச்சு எவ்வளோ ஈஸியாக சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை கேஜி வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் மெஷர்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையில் ஒயிட் கலரில் இருக்கும்ல திக்காக ஒரு இது, அதை எடுத்துருங்க, அதை ரிமூவ் பண்ணிடுங்க எல்லா முட்டையிலையும். அதுக்கப்புறமா இந்த 3 முட்டையையும் நல்லா நம்ம பீட் பண்ண போகிறோம். நல்லா ஃபோமியாக வர்றது வரைக்கும் நம்ம பீட் பண்ண போகிறோம். சில பேர் வெள்ளையும் எல்லோவையும் தனித்தனியாக பிரித்து பீட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ரெண்டையுமே சேர்த்து தான் பீட் பண்ணியிருக்கேன். இவ்வளோத்தையும் எனக்கு பீட் பண்ணுறதுக்கு ஒரு 7 to 8 minutes ஆச்சு பீட்டரில். இல்லாமல் நீங்கள் எக் பீட்டரில் பண்ணிங்கன்னா அது ஒரு 15 to 20 minutes கிட்ட வரைக்கும் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃபோமியாக வரணும். எக் பீட் பண்ணும்போதே நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகரையும் ஆட் பண்ணி பீட் பண்ணுறேன். எக் இந்த அளவு ஃபோமி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் எக்கு பீட் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் இதில் சுகரோட மெஷர்மெண்ட் சொல்லலை. கிட்டத்தட்ட ஒரு 7 tablespoon கிட்ட வரும். உங்களுக்கு கேக்கு ரொம்ப இனிப்பாக தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 7 to 8 tablespoon போட்டிருப்பேன். பீட்டரில் பீட் பண்ணுறதுனால ஒரு 7 minutes முடிஞ்சிடுச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. இதுவே நம்ம எக் பீட்டரில் பண்ணும்போது நமக்கு கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா மாறி பண்ணும்போது ரொம்ப இல்லை, ஆனால் டைம் ரொம்ப எடுக்கும். மிக்சியில் நம்ம இதை பண்ண முடியாது. ஏன்னா மிக்சி ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறதுனால அந்த சுகர் நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது மெல்ட் ஆகி கொஞ்சம் இதாகும். அதனால் மிக்சியில் இது பண்ண வேண்டாம். எக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இங்கே வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பீட் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டு பார்க்கும்போது அப்படியே வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்து ஒருக்கா கூட நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு எக் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 முட்டைக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இதை இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக் பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். 1 கப் மைதா எக்ஸாக்ட்லி ஒரு 240 கிராம் கிட்ட இருக்கும். இந்த எக்கை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் எக் பீட்டர் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக இருக்குது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு மைதாவை. இதில் 1 கப் மைதாவை அப்படியே அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 to 5 பேட்ச் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கீழேருந்து மெதுவாக அந்த எக்கோட ஃபோமினஸ் போகாமல் நம்ம மெதுவாக அதை மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நிறைய பேர் மைதாவை போட்டு பீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பீட் பண்ணக்கூடாது. அப்படி பீட் பண்ணோன்னா நமக்கு கேக் ஹார்ட் ஆயிரும். நம்ம இதில் மைதாவை இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்ச்லாவோ இல்லைனா எக் பீட்டர் வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். பீட் பண்ண வேண்டாம். அதே போல் மைதாவை சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாலும் அந்த எக்கோட ஃபோமினஸ் போயிடும். அதனால் மெதுவாக கேர்ஃபுல்லாக கட்டியும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த எக்கோட ஃபோமினஸ் பார்த்தீங்களா, இது மாதிரி எக்கோட ஃபோமினஸ் போகாமல் மெதுவாக அடியிலேருந்து நம்ம எப்படி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த எக்கோட ஃபோமினஸ் போகாது. அழகாக மைதா நமக்கு எக்கோட மிக்ஸ் ஆகி கிடைக்கும். தேவைப்பட்டால் இதுலேயும் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மைதாவில் நான் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை. பேக்கிங் பவுடர் சோடா போடாமல் நல்லா வருமானு யோசிப்பீங்க. நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக கேக் வரும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வரணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கவனத்தில் வச்சுக்கணும். அந்த எக்கோட ஃபோமினஸ் போகக்கூடாது அந்த பேட்டரில். எல்லா மைதாவையும் மிக்ஸ் பண்ணி கேக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன். குத்துப்போனி சம்படம் அப்படி ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து லைட்டாக ஆயில் மட்டும் தடவிட்டு நான் வந்து கீழேயும் இந்த சைட்லேயும் பட்டர் பேப்பர் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த கேக் பேட்டரை போடலாம். அந்த எக்கோட ஃபோமினஸ் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேக் பேட்டரில் இப்படி தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட கேக் பேட்டர் ஒட்டி இருக்காது. எல்லாத்தையுமே நம்ம இதில் கேக் டின்னில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க, லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. உள்ளே இருக்க அந்த ஏர் பபிள்ஸ்லாம் பிரேக் ஆகிறதுக்காக இந்த மாதிரி 2-3 வாட்டி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் கேக்கை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக நான் ஒரு குக்கரை அந்த கேஸ்கட் அண்ட் விசில் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முன்னாடியே குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அந்த டின்னை வந்து கேக் டின்னை வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணி சிம்மில் ஒரு 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸில் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஏன்னா நம்ம முன்னாடியே ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் ஒரு 30 மினிட்ஸ்லலாம் போய் பார்த்துடலாம். ஒரு கம்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் கேக் வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு. எதுவுமே ஒட்டி வரல. கேக் வந்து சூப்பராக வெந்துடுச்சு. இந்த மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. கையில் எதுவுமே ஒட்டலை, சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்துடலாம். கேக் வந்து நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ½ kg இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்குதான்னு எனக்கு தெரியல. நான் வந்து வெயிட் போட்டு பார்க்கல. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லாமல் நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கேக் ரொம்ப சூப்பராக வரும். கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.